Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஈஸியா செய்யற மாதிரியான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். இந்த லஞ்ச் காம்போல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிதுக்கு வத்தல்னு சொல்லுவாங்க. சில பேர் குமுட்டி வத்தல்னு சொல்லுவாங்க. அந்த வத்தல் அதே மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன மசாலா அரைச்சு இந்த குழம்பு செஞ்சிருக்கிறோம். அது இல்லாம அது தொட்டுக்கிறதுக்கு வாழைத்தண்டை வச்சு ஒரு கூட்டும், புடலங்காயை வச்சு ஒரு பொரியலும் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இதே மாதிரி நிறைய வகையான லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த லஞ்ச் காம்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வத்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சில சாமான்கள் நம்ம வதக்கி அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/3 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். அதாவது சின்ன மூடியாக ஒரே ஒரு மூடி தேங்காவை வந்து துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி விதை வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த விதை இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்க்க போகிறோம். இப்போ இதிலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ தீயை நல்லா மிதமாக வச்சு நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்க போகிறேன். சில பேர்த்துக்கு சோம்பு வந்து போட்டால் பிடிக்காது, அப்போ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இந்த குழம்புக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டு செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறம் மாறி இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு, ரொம்ப செவக்க வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம குழம்பு செய்யவும் ஆரம்பிச்சிடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். காரக்குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கிறேன். இப்போ இதில் குமுட்டிக்காய் வத்தல்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து மிதக்கு வத்தல்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கோவக்காய் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் அதே மாதிரி கட் பண்ணி வத்தல் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா சுண்டக்காய் வத்தலோ அப்படி இல்லைன்னா மணத்தக்காளி வத்தலோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் பொரித்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப வந்து கறியிடக்கூடாது, கசந்த மாதிரி ஆகிடும். இது நல்லா சூடான எண்ணெயில் போட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்லா உப்பி நல்லா பொரிஞ்சு வரும். உங்களுக்கு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நல்லா உப்பி இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா குழம்பு வந்து கசந்த தன்மையாயிடும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்பே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அதே எண்ணெயிலே நம்ம குழம்பு செய்யவே ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கறி வடகம், வெங்காய வடகம் சொல்லுவாங்களே, அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், அடுத்து வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துருக்கிறேன். இதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு முழு பூண்டை வந்து உரிச்சிட்டு நான் சேர்த்துருக்கிறேன். பூண்டு வெங்காயமும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வரணும். தீயை மிதமாகவே வச்சு இந்த அளவுக்கு வதக்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி நல்ல ஒரு மீடியம் சைஸில் உள்ள தக்காளியை கெட்டி பகுதியை மட்டும் எடுத்துட்டு நான் வந்து போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நல்லா குழைய வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு குழஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் சாம்பார் பொடியோ அப்படி இல்லைனா குழம்பு பொடி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதிலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா கருகிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து வதக்கிக்கலாம். இந்த வதங்கிட்டு இருக்கப்பே இந்த குமுட்டிக்காய் வத்தலையும் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியமாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம். இப்போ இந்த மசாலாவையும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கிக்கலாம். தீயை மிதமாகவே வச்சு வதக்கி விடுங்க, அப்படி இல்லைன்னா கறிப்பிடும். இதில் வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். பொடி உப்புனா கொஞ்சம் கம்மியாக சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து மொத்தமாக புளியோட தண்ணி எல்லாமே சேர்த்து ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும்.
புளி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளியெல்லாம் கரைச்சி மொத்தமாக முன்னாடி சொன்ன மாதிரி 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதனால் கலந்து விட்டு தீயை மிதமாக வச்சு வேக விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வரும். இதை வந்து மூடி வச்சு வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அதில் போட்டிருக்கிற அந்த புளி அந்த காரம் எல்லாத்தையும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி காட்டும். அதுக்காக தான். உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. குழம்பு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கிறத விட. நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு குக்கரில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பருப்பை கழுவிட்டு இதில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வந்து ஒரு 150 கிராம் அளவுள்ள வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணினதை இந்த மாதிரி ஒரு சொரன்னு இருக்கிற குச்சியை வச்சு அந்த பவுலில் சுற்றுனீங்கன்னா அந்த கட் பண்ணினதுக்கப்புறமும் இருக்கிற ஒரு சில நாரெல்லாம் அதில் போயிடும். கட் பண்ணினதை எடுத்து நீங்கள் மோரில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழைத்தண்டு வந்து நிறம் மாறாமல் உங்களுக்கு வெள்ளையாகவே இருக்கும். இப்போ வாழைத்தண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நான் இதில் வந்து தக்காளி போடாமல் தான் செய்ய போகிறேன். என்னோடய பசங்களுக்கு கூட்டில் தக்காளி இருந்தால் பிடிக்காது. உங்களுக்கு வேணும்னா இதில் சின்னதாக ஒரு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான தீயில் 2 விசில் வச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் முடிஞ்சு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்கிற பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி தண்டும் நல்லா வெந்துருச்சான் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் தண்டு வந்து வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு விசில் கூட வச்சுக்கலாம். இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கிற கடுகு சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 காஞ்ச வரமிளகாயை கிள்ளி போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு அந்த காஞ்ச மிளகாய் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இப்போ ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூட்டில் வந்து நான் தக்காளி போடலை. உங்களுக்கு தக்காளி போட்டால் பிடிக்கும் அப்படின்னா சின்னதாக தக்காளி போட்டு இந்த டயத்தில் கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த வாழைத்தண்டையும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன பீஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய். இப்போ இதிலே வந்து சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சதை இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த தண்டுலேயே இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம். ஏன்னா வந்து கூட்டு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நல்லா கொஞ்சமாக கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதிலேயே வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விட போகிறேன். தண்ணி எதுவும் ஊற்றலை. இப்போ தீயை மிதமாக வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்குது. நம்ம கூட்டு வந்து ரெடியாக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை இலைகளை போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது ஆறினதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும். சூப்பரான வாழைத்தண்டு கூட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து புடலங்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் பாதியை வந்து இந்த மாதிரி நீளமாக நறுக்கியிருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ரொம்ப செவக்க வேண்டாம், வெந்தா போதும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 150 கிராம் அளவுள்ள புடலங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம்.
இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். அப்படின்னா அந்த புடலங்காய் வந்து நல்லா பிஞ்சாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தண்ணி ஊற்றாமே நல்லா வெந்துடும். அதனால் தீயை மிதமாகவே வச்சு கொஞ்ச நேரம் இதை வந்து மூடி வச்சு வேக விடலாம். அந்த ஆவியிலே உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். தீயை அதிகமாக வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு நிறம் பார்க்குறப்பே தெரியும் புடலங்காய் வந்து நல்லா வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா தான் இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும். இதில் மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து எல்லாத்தையும் கலந்துக்கலாம். தீயை வந்து மிதமாக வச்சுக்கோங்க. அதிக தீயில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். சப்போஸ் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி தெளித்து குழஞ்சி போயிடுச்சுன்னா அந்த பொரியல் வந்து நல்லா இருக்காது. இப்போ தண்ணி தெளித்து தீயை நல்லா கம்மியாக வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. இன்னும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறம் மாறி நல்லா வெந்து இந்த அளவுக்கு பாருங்கள். இது ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா பொரியல் நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து குழையவும் கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ வந்து கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பொரியலும் சட்டுன்னு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த லஞ்ச் கொம்போவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.